கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 71 சிவசங்கரரின் போர் எழுச்சி. மகாவிஷ்ணு நாரதர் ஆகிய இருவரின் மாயைகளினால் அறிவு மயங்கிய அசுரர்கள் தங்கள் புத்தி சுவாதீனத்தை எளிதில் இழந்தவர்களாக அவர்களிடத்தில் அன்பு பெருக்கோடு நடந்து கொள்ளலானார்கள். அப்போது அசுரர்கள் மகாவிஷ்ணுவின் சிஷ்யராக இருந்த நாரத முனிவரை இரகசியமாக அழைத்து, இவர் யார்? இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எங்களுடைய அதிர்ஷ்டத்தின் காரணமாகத்தான் இவர் இங்கே வந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று அவரிடம் கேட்டார்கள். இதோ இந்த புண்ணிய புருஷர் வசிக்கும் இடம் சக்கரவாளகிரியாகும். ஐம்புலன்களையும் வென்றடக்கியவரான இவர் சகல உலகங்களையும் சுற்றி பார்க்க விருப்பம் கொண்டு இங்கே புறப்பட்டு வந்திருக்கிறார். தான் செல்லும் இடங்களில் எல்லாம் தன் மனதிற்கு பிடித்தமான இடம் எதுவென்று படுகிறதோ அந்த இடத்திலேயே அவர் சிறிது காலம் தங்கியிருந்து தன்னுடைய மாயா சக்தியின் அற்புதங்களை எல்லாம் அங்குள்ளவர்களுக்கு காட்டி மகிழ்விப்பார். இவரிடம் உபதேசம் பெற்றவர்கள் அனைவரும் தாங்கள் விரும்பிய கோரிக்கைகளை வெகு எளிதில் அடையப் பெறுவார்கள் என்று நாரதர் கூறினார். அதை கேட்டதும் அசுரர்களில் சிலர் புத்தருடைய உருமாற்றத்தில் இருந்த திருமாலை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள். உடனே மகாவிஷ்ணுவும் அவர்கள் விரும்பினவற்றை பூர்த்தி செய்து கொடுத்து அவர்களை புத்தி மயங்கச் செய்தார். அவருடைய மாயா சக்தியினால் உண்டான பலவித வினோதமான ஆடையணிகள், ஆபரணங்கள், திரவியங்கள், அழகு வாய்ந்த பெண்மணிகள் ஆகியவற்றையெல்லாம் தங்களோடு எடுத்து கொண்டு அசுரர்கள் அனைவரும் தங்கள் இருப்பிடம் நோக்கி திரும்பிச் சென்றார்கள். அப்படி போகிறவர்களை பார்த்து மற்ற அசுரர்கள் அனைவரும் அவரிடம் விரைந்து சென்று தங்கள் மனோ விருப்பங்களையும் அவர் மூலமாக பூர்த்தி செய்து கொண்டு ஆனந்தமடைந்தார்கள். அப்போது அசுரர்கள் நாரத முனிவரை மீண்டும் இரகசியமாக அழைத்து, சுவாமி, இந்த மகானுக்கு சிஷ்யராக இருப்பவருக்கும் இத்தகைய சிறப்புக்கள் எல்லாம் அமைந்திருக்குமா என்று கேட்டார்கள். அசுரர்களே, இவருடைய சிஷ்யர்களுள் நான் தான் அதிக அறிவு இல்லாதவன். ஆனால் அப்படியிருந்தும் எனக்கு பல அரிய காரியங்களை சாதித்து காட்டும் ஆற்றல் உண்டு. இதோ அவற்றை ஒரு வினாடி பொழுதிற்குள் நான் உங்கள் முன்னிலையில் காட்டித் தருகிறேன், பார்த்து கொள்ளுங்கள் என்று நாரதர் கூறிவிட்டு தம் கமண்டலத்திலிருந்து சிறிதளவு தண்ணீரை எடுத்து தம் மனதிற்குள் ஏதோ நினைத்தார். உடனே அந்த இடத்தில் பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் தோற்றமளித்தார்கள். அதை பார்த்து வியந்த அசுரர்கள் அனைவரும் நாரத மாமுனிவரை பக்தி சிரத்தையோடு வணங்கினார்கள். அதன் பிறகு நாரதர் தம் மாயா சக்தியினால் அங்கு தோற்றமளித்த பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரையும் ஒரு நொடி பொழுதிற்குள் அங்கிருந்து மறைந்து போக செய்துவிட்டார். அதன் பிறகு அவர் அமிர்தத்தை அங்கு வரவழைத்து அதை அசுரர்களுக்கு கொடுத்தார். அதன் பிறகு அவர் அசுரர்கள் விரும்பியவற்றை எல்லாம் அவர்களுக்கு வரவழைத்து கொடுத்து தம் மாயையினால் அவர்களுடைய அறிவுகளையெல்லாம் மயங்கச் செய்தார். உடனே அசுரர்கள் அனைவரும் அவருடைய சிஷ்யராக இருப்பதற்கு தாங்கள் பிரியப்படுவதாக கூறி அவரிடம் கேட்டு வேண்டினார்கள். நாரதரோ தம் குருவாகிய மகாவிஷ்ணுவிடம் சென்று அவர்களை பற்றி அவரிடம் பலமாக சிபாரிசு செய்து
அவர்களை அவருடைய சிஷ்யர்களாகச் செய்தார். அப்போது திருமால் அவர்களை நோக்கி, என் அருமை சிஷ்யர்களே, நீங்கள் அனைவரும் என்னை மட்டுமே ஆதரிக்க வேண்டும். என்னுடைய பெயர் புத்தர் என்பதாகும். என்னுடைய பெயரையே நீங்கள் எப்போதும் ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். மற்றபடி சிவ பூஜை எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. என்னை வணங்கி துதிப்பதன் மூலமே நீங்கள் உங்கள் மனோ விருப்பங்கள் அனைத்தையும் விரைவில் அடைந்து விடுவீர்கள். இந்த உலகத்தில் கண்கூடாக காணப்படுபவன எவையோ அவையே உண்மையானவைகள் என்று கருத வேண்டும். மற்றபடி மறுமையிலுள்ளனவற்றை எல்லாம் கருதி ஏமாந்துவிடக் கூடாது. அவையெல்லாம் வெறும் நம்பத்தகாத பொய்யே ஆகும். முக்கியமாக நீங்கள் அனைவரும் இந்த வினாடி முதற்கொண்டு சிவ பூஜையில் ஈடுபடவே கூடாது. விபூதி ருத்ராட்சங்களையும் உங்கள் உடம்புகளில் தரிக்கவே கூடாது. வேதங்களில் அவை பற்றி உயர்வாக கூறியிருப்பதெல்லாம் வெறும் பொய்யே ஆகும். இவற்றையெல்லாம் யார் விட்டு விடுகிறார்களோ அவர்களே எனக்கு சீடர்களாகும் தகுதி படைத்தவர்கள். மற்றவர்கள் அனைவரும் எனக்கு சீடர்களாக ஆகவே மாட்டார்கள். என்னுடைய சீடர்களாக இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்தவித இன்பங்களும் கிடைக்கவே கிடைக்காது என்று உபதேசம் செய்தார். அவருடைய இத்தகைய உபதேசங்களை கேட்டு அவற்றில் மதிமயங்கிய அசுரர்கள் அனைவரும் சைவ மதத்திற்குரிய சிவ பூஜை, விபூதி, ருத்ராட்சம் முதலானவை அனைத்தையும் அந்த வினாடி முதற்கொண்டு அறவே நீக்கிவிட்டார்கள். மேலும் கற்புத்தன்மையில் சிறந்து விளங்கி வந்த அசுரகுல பெண்மணிகள் அனைவரும் மாயா சக்தியினால் மோகிக்கப்பட்டவர்களாய் சதா காலமும் காம இச்சை கொண்ட மனதினர்களாகவே திரிந்து வந்தார்கள். மேலும் அப்பெண்மணிகள் சைவகுல நெறிமுறைகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு அந்த நாரதரின் மாயையினால் உண்டாக்கிய ஆடை ஆபரணங்களையே தங்கள் உடம்புகளில் தரித்து கொண்டு வீட்டுச் சுவர்களையும் துடைப்பங்களையும் பூஜை செய்து கொண்டு இரவு பகல் எந்நேரமும் விபச்சாரம் செய்து கொண்டு வந்தார்கள். அப்போது புத்தராக உருமாறியிருந்த மகாவிஷ்ணு தம் சிஷ்யரான நாரத முனிவரை நோக்கி, நாரதரே, இங்குள்ள அசுர குலத்தினர் அனைவரும் நம் மாயையில் சிக்கிக்கொண்டு விட்டார்கள் அல்லவா? அவர்களுடைய மனைவிமார்களும் நம் மாயையினால் மோகிக்கப்பட்ட மனதையுடையவர்களாகி பதிதைகளாகி விட்டார்கள் அல்லவா என்று வினவினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.